Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். 1988 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பைக்கில் வந்து என்ன வேணாலும் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ பைக்கை வந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு மாடிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து கோர்ட் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபியரும் பண்ணாது. அதுக்கடுத்து 2000 வருஷத்தில் வந்து நிறைய வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து அப்படி வந்த டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரக்சரலாக சேஞ்சஸ் கொண்டு வர டைமில் பைக்லேயோ கார்லேயோ இதில் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வர டைமில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இப்படியெல்லாம் பண்ணலாம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஜனவரி 2019 வந்து ஒரு ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துச்சு. ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆல்ட்ரேஷனும் பண்ணக்கூடாது, பைக்கில் இருந்தாலும் சரி காரில் இருந்தாலும் சரி. இது வந்து பைக்கில் ஓட்டுறவங்களாக இருக்கட்டும் இல்லை காரில் இது பண்ணவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருந்துச்சு. பைக்கிலையோ கார்லேயோ ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஒரு மேனுஃபேக்சர் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதில் அப்படியே தான் இருக்கணும். அது கடைசி வரை அப்படியே தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணால் வந்து உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் ஆகிடும். இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஜனவரி 2019 வந்து ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு. ஆனால் வந்து இன்னும் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இது பெரிய அளவு ஸ்ட்ரிக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. இதுக்கு மெயினான காரணம் எப்படின்னு சொல்ல போனால், நம்ம வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணுற பாலிசி வந்து என்னென்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாலிசி. நீங்கள் வந்து பைக் வாங்குற டைமில் தான் மொத்தமாக வந்து அந்த டேக்ஸ் செட்டில் பண்ணிட்டு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்கீங்க. வேறு கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் ஒன் டைமில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஆர்டிஐக்கு திரும்ப இருக்க போக வேண்டிய தேவையில்லை. அதனால் வந்து உங்கள் பைக்கில் வந்து எப்போ வந்து ட்ராக்கில் இருக்காது. வேறு கண்ட்ரீஸில் என்ன எப்போவும் அவங்களுக்கு ஒன் இயர் வந்து போக வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால வந்து அவங்க வந்து மாடிஃபிகேஷன் பண்ணால் வந்து ஈஸியாக வந்து ஆர்டிஐ வந்து ட்ராக்லேயே வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. மேபி வந்து இந்த ஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து மாடிஃபிகேஷனுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பாலிசி வர சேஞ்ச் ஆகலாம். அப்படி சேஞ்ச் ஆகிற டைமில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்க போகுது. லீகலாக வந்து பைக்கையோ காரையோ மாடிஃபை பண்ண முடியுமா? உங்களுக்கு வந்து லீகலாக வந்து ஒரு பைக்கோ காரை வந்து கொஞ்சம் பெரிய அளவில் வந்து மாடிஃபை பண்ணணும்னு உள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு பைக்கோ காரை வந்து நல்ல விதமாக மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றே மட்டும் தான் செய்ய முடியும். ARAIன்னு சொல்கிற ஒரு இது இருக்குது. ஆட்டோமேட்டிக் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. அவங்கள கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க சில டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க கைட்லைன்ஸ் படி அவங்க சொல்கிற ஒரு கைட்லைன்ஸ் படி சில மாடிஃபிகேஷன் வந்து உங்கள் பைக்கோ காருக்கோ கொண்டு வரலாம். அதை தவிர்த்து வந்து வேறு ஒரு விதத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பைக்கோ காரை வந்து மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. அங்கே மாடிஃபை பண்ண பிறகு அவங்க தர ஒரு சர்டிஃபிகேட் வச்சுட்டு உங்களுக்கு வந்து அதை வந்து ரீரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்கள் மாடிஃபைட் பைக்கோ காரை வந்து உங்களுக்கு லீகலாக யூஸ் பண்ணலாம். இதுதான் இருக்கிறதுலே ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்கு பைக்கை மாடிஃபை பண்ணுறதுக்கோ கார் மாடிஃபை பண்ணுறதுக்கோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறது. ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப செலவாக ஆகும். இதை தவிர்த்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கிளியராக வந்து லா சொல்லுது. ஆனால் வந்து சில மைனர் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம். அது என்னெல்லாம் சேஞ்சஸ் அதுதான் நம்ம இனி பார்க்க போகிறோம். ராப்பிங் வந்து பண்ணலாமா பண்ண முடியாதா? கண்டிப்பாக ராப்பிங் பண்ணலாம். ஒரு எக்ஸ்டெண்ட் வரை பண்ணலாம். எப்படின்னா உங்கள் ஒரிஜினல் பைக்கோ காரோ அது கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது வரை ராப்பிங் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ராப்பிங் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன் ஒன்றும் வாங்க வேண்டிய தேவையில்லை. ராப்பிங் வந்து உங்களுக்கு கிளியராக பண்ணலாம். ஆனால் அந்த பைக்கோட ஒரிஜினல் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, இல்லை காரோடைய ஒரிஜினல் கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்க, கலர் சேஞ்ச் பண்ண முடியாமா? கண்டிப்பாக கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஆர்டிஓட பர்மிஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் வண்டியோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் சில கலர்ஸ் வந்து அலௌட் இல்லை. ஸ்பெஷலாக சொல்ல போனால் ஆலிவ் க்ரீன், மிலிட்ரி க்ரீன், ஸ்பெஷலாக வந்து ஆல் பர்சன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற இந்த கலர்ஸ் வந்து அலோடு பண்ண மாட்டாங்க. மீதி உள்ள எல்லா கலரும் வந்து நீங்கள் வந்து ஆர்டிஓட பர்மிஷன் இருந்தால் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து மூணாவது உள்ள விஷயம் என்னென்னா டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு உள்ள ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் இருக்குது. டயர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு கிளியராக சொல்ல போனால், நீங்கள் ஒரு மாருதியில் உள்ள 2 கார் எடுத்துருங்க. மாருதியில் உள்ள ஒரே கார் எடுத்துருங்க, மாருதி ஸ்விஃப்ட் எடுத்துருங்க. மாருதி ஸ்விஃப்ட்டில் உள்ள 2 வேரியன்ட் இருக்குது. ZXi வேரியன்ட், இன்னொன்று LXi வேரியன்ட். LXi வேரியண்ட்டில் வந்து அது வந்து 160 டயர். ZXi வேரியண்ட்டில் வந்து 180 டயர். இதில் ரெண்டில் உள்ள டயரை வந்து நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம்.
ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒரே கம்பெனியில் உள்ள ஒரே விதமான ஒரு வேரியண்ட்டில் உள்ள 2 டயர்ஸை வந்து உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதை மாதிரிப்பட்ட சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு டயரை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து இதை தவிர்த்து நீங்கள் வேற ஒரு டயரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ளே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் படி நீங்கள் வந்து டயரை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் என்னென்னா, இன்ஜினை சேஞ்ச் பண்ணலாமா, சேஞ்ச் பண்ண முடியாதா? இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரல. ஆர்டிஓ பர்மிஷன் படி உங்களுக்கு வந்து இன்ஜினை சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு ஒரு தடையும் இல்லை. ஆனால் இன்ஜின் சேஞ்ச் பண்ணுறது, நீ ஆர்டிஓ பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் இன்ஜின் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் ஆகிரும். அது வந்து ரொம்ப கவனிச்சிருங்க. ஸோ ஆர்டிஓ பர்மிஷனோட நீங்கள் வந்து இன்ஜின் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து வந்து உங்கள் ஃபியூல் டைப்பை வந்து நீங்கள் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னா அது டீசல் வெஹிக்கிளுக்கோ இல்லை சிஎன்ஜி டைப்புக்கோ மாற்றலாம். ஸோ அதுக்கும் ஒரு பர்மிஷனும் தேவையில்லை. ஈஸியாக வந்து இந்த ஃபியூல் டைப்பை வந்து மாற்றலாம். சேசஸ் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு உள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ரீசெண்டாக உள்ள 2 ஜட்மெண்ட் சொல்கிறேன். ஸோ இந்த ஜட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு உள்ள ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இல்லை ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள் வச்சுருந்தாரு. ஸோ அந்த வெஹிக்கிளை வந்து அவர் வந்து ஒரு சினிமாக்களோட அவுட்டோர் யூனிட்டாக மாற்றுறாரு. அது மாற்றுறதுக்கு வேண்டி என்னென்னா ஒரு ஜென்ரேட்டர் இருக்குல்ல, அது வந்து கூட ஆட் பண்ணுறாரு. ஸோ அப்படி ஆட் பண்ணுறது வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுக்கு உள்ளே வருமா? ஸோ அவர் பண்ணது வந்து சரியா? ஸோ அவரை ரெஜிஸ்டர் பண்ணலாமா? இந்த இது மாடிஃபைடு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பர்மிஷன் கொடுக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கிளியராக சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, ஸோ இப்படி ஒரு ஜென்ரேட்டர் ஆட் பண்ணது வந்து பெரிய அளவு ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சாக இல்லை. ஸோ இது வந்து ஆட் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்னொரு கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பைக்கில் வந்து ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் ஆன டைமில் வந்து சேசஸை சேஞ்ச் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ பைக்கில் வந்து எதாவது ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னா அந்த சேசஸை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்துட்டு, ஸோ சில சூழ்நிலைக்கு வந்து உங்களுக்கு சேசஸை சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்குது. ஸோ அது வந்து ஒவ்வொரு டைமில் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமில் வந்து ஒவ்வொரு அப்டேட் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் கிளியராக இருக்கிறது நல்லது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த காரில் யூஸ் பண்ண ப்ரொடெக்டர், அது மட்டும் இல்லாமல் ரைட் கார்டு, இதெல்லாம் கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து லீகல் தான். ஸோ இது வந்து கோர்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த லவுடான கான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த லவுடான கான்ஸ் வந்து அலௌடா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து கானெல்லாம் வந்து பாட்டெல்லாம் கூட கேட்குது. ஸோ அப்படிப்பட்ட கான்ஸ் வந்து இல்லீகல் தான், அது அலௌட் இல்லை. ஸோ இந்த மாதிரிப்பட்ட கான்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் வெஹிக்கிளை வந்து சீஸ் பண்ணுறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. நான் இப்போ சொன்ன சேஞ்சஸை தவிர்த்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அப்டேட் படி தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த லாஸை வந்து ஸ்ட்ரிக்டாக எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கலாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு கிளியரான ஐடியா வந்து ஸோ எதெல்லாம் வந்து அலௌடு எதெல்லாம் நாட் அலௌடுன்னு தெரிய வரும். ஸோ அப்போ வந்து ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் கிடைக்கிறது வேண்டியதான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட பார்க்குறேன். பாய்.